எல்லோருக்கும் வணக்கம். மறு அவதாரம் மணிகண்டன் பேசுகிறேன். என்ன சாமி இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்குறது புரிகிறது. மக்களை, இப்போது நீங்கள் இருப்பதோ தர்மத்தின் காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் தர்மத்தின் பக்கம் இருப்பதோ உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் நல்லது. அதே நேரத்தில் தர்மம் காக்கப்பட வேண்டுமானால் சில அதர்மங்களை ஒழிக்க வேண்டியிருக்கிறதோ அல்லது சுட்டி காட்ட வேண்டியிருக்கிறது. எந்த ஒரு மனிதரும் இந்த பூமியில் பிறந்திருந்தால் அது அவர்களின் கர்ம பலத்தின் காரணமாக பிறந்திருக்கிறீர்கள் என்பதை அறிய வேண்டும். இந்த பூமியில் எவர் பிறந்திருந்தாலும் கஷ்டம், நஷ்டம், நோய், நொடி, வறுமை, ஏழை, பணக்காரன் என்பது அனைவருக்கும் பொதுவானது. ஆனால் சில மதவாதிகள் தங்கள் மதத்தை வளர்ப்பதற்காக பொய் பித்தலாட்டங்களை கூறி மக்களை மதமாற்றம் செய்வது கேவலமான ஒன்று. இன்னொன்று, மதவாதிகள் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்வது அதைவிட கேவலமானது. அதே நேரத்தில் இந்த இரண்டு மதத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு சவால் விட்டால் எவரும் முன்னுக்கு வரமாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு முக்கியமான நபரை குறிப்பிட்டு இந்த மனிதரை 24 மணி நேரத்தில் காணாமல் போவார், அல்லது இந்த வாரத்தில் காணாமல் போவார், அல்லது இந்த மாதத்தில் காணாமல் போவார், உங்கள் ஆண்டவர் இந்த நபரை காப்பாற்ற முடியுமே என்றால் எவரும் முன்னால் வரமாட்டார்கள். நாங்கள் காப்பாற்றுவோம் என்று கூறவும் மாட்டார்கள். காரணம், பொய்யை சொல்லி மதத்தை வளர்ப்பவர்கள். அதே நேரத்தில் உங்கள் மதத்தின் தேசம் ஒன்று அழியப் போகிறது என்று கூறினாலும் அந்த தேசத்தை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று எவரும் வரமாட்டார்கள். காரணம், பொய்யை சொல்லியே மதத்தை வளர்ப்பதுதான் இவர்களின் நோக்கம். கடவுள் பெயரில் அட்டூழியங்கள், அநியாயங்கள் செய்து தர்மத்தினை சீர்குலைக்கும் மனிதர்கள்தான் இவர்கள். இவர்களால் இந்த உலகத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் அழிவுதானே ஒழிய எந்த நன்மையும் ஏற்படாது. அதையும் மீறி சிந்திக்க தெரியாத சில முட்டாள்களையும் அல்லது எதையும் நம்பக்கூடிய சிலரையும் மதம் மாற்றம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த செயல் விபச்சாரத்திற்கு ஒப்பானது. ஒரு மதம் கேவலமான செயலில் ஈடுபடுகிறது என்று அறிந்தும் மதம் மாறுபவர்கள் ஒன்று அவர்கள் பணத்தின் ஆசையால் மதம் மாறியிருப்பார்கள், அல்லது உடல் இச்சைக்காக மதம் மாறியிருப்பார்கள். இது தமிழ்நாட்டிலேயே பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. ஒரு சிலர் மட்டும்தான் மாட்டியிருக்கிறார்கள். வெளிவராத விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஒரு சில ஆட்சியாளர்களாலும் சில ஊடகத்தின் வாயிலாக வெளியே வராமல் பார்த்து கொண்டதுதான் உண்மை என்று கூற வேண்டியிருக்கிறது. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். 2000 வருடம் காலமாக உலகமும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் சில அழிவுகள் இவர்களால் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை ஏற்கனவே சில இடங்களில் உணர்த்தி இருக்கிறேன். நான் அசைந்தால் அசையும் உலகமெல்லாமே. கொரோனா காலத்தில் இந்த உலகம் எப்படி ஸ்தம்பித்து போனது என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பொய் சொல்லிய காலத்தை கடத்தி கொண்டிருந்தால் இது போன்ற காலங்கள் அவ்வப்போது வரத்தான் செய்யும். இல்லாத கடவுளை வைத்து பொய்யை கூறியும் அசிங்கமாகவும் நடக்கும் வரை இந்த உலகம் துயரத்தில் இருந்தும் மீள்வது என்பது முடியாத காரியம். இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும், சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால் சனாதன தர்மமே இந்த உலகத்திற்கு பதிலளிக்கும். ஒரு நாடு அமைதியாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது என்று கூறினால் அங்கு சனாதனவாதிகள் இருக்கிறார்கள் என்று தான் அர்த்தம். ஒரு நாடு சண்டையும் சச்சரவும் அமைதியின்மையுமாக இருக்கிறது என்று கூறினால் பொய்யும் புரட்டும் கூறி நாட்டை பிளவுபடுத்தும் மதவாதிகள் நிறைந்திருக்கிறார்கள் என்று தான் அர்த்தம். அதுதான் பல இஸ்லாம் தேசங்களையும் கிறிஸ்துவ தேசங்களையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. பலருக்கும் புரியும் என்றும் நினைக்கிறேன். சில இடங்களில் மழை குறைவாக இருப்பதற்கு சில ஆட்சியாளர்களின் ஆளுமை சரியில்லை என்று தான் கூற வேண்டும். சில ஆட்சியாளர்களை பார்த்தும் சில இடங்களில் மழை பெய்யும் என்பதை மக்கள் மறக்கக்கூடாது. அதனால் மக்கள் தனது சுயநலத்திற்காக ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்காமல் பொது நலத்திற்காக தேர்ந்தெடுத்தால் எல்லோருக்கும் நல்லது. குடும்ப ஆட்சியாளரை தேர்ந்தெடுத்தால் அந்த குடும்பத்திற்கும் நல்லது. உங்கள் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துவிடும். நான் சொல்வதோ எல்லோருக்கும் புரியும் என்று நினைக்கிறேன்.
இந்த தேர்தலில் எத்தனை துரோகிகள் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள், எத்தனை தேசபக்தர்கள் தேசியவாதிகளை தேர்ந்தெடுப்பார்கள் என்பதை பொறுத்து வரும் காலங்களில் மழைகள் இருக்கும். நீங்கள் தேசத்தை நேசிப்பவர்களா அல்லது பிரிவினைவாதிகளை ஆதரிப்பவர்களா என்று உங்கள் ஆழ்மனதை கேட்டு ஓட்டளியுங்கள். அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.